சொல்லாத நிஜங்கள் உலகில் இருக்கலாம், தீர்வில்லாத நிஜங்கள் இல்லவே இல்லை. நிஜம் வெளியே வரும் நிஜங்கள். வணக்கம். நிஜங்கள் இது தீர்வுகளுக்கான களம். ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வருதுன்னா அது தெய்வம் தந்த வரம்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைக்காக தாய் தந்தைக்கு நிறைய கனவுகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும். நல்லபடியாக வளர்த்து பெரிய ஆள் ஆக்கணும், நல்லா படிக்க வைக்கணும். ஆனால் ஏதோ ஒரு காரணங்களால் தாய் தந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை எந்த பக்கம் போகிறது? இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. ஒரு குழந்தை தாய் தந்தையும் இல்லை, பாட்டி கூட வளருது, பாட்டி வளர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த குழந்தையோட நிலைமை என்ன இருக்கும்? நம்ம சட்டம் சொல்லுது குழந்தை தாய் கூட போகணும். ஆனால் அந்த பிஞ்சு மனசு என்ன சொல்லுது? இந்த எல்லா பிரச்சனைக்கு தீர்வு என்ன? கணவன் மனைவி பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தை யார் கூட வளருது? என் பேர் செல்வி. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். யாரோட வற்புறுத்தல் இல்லாமல் இங்கே வந்திருக்கேன். நான் பேசுவதெல்லாம் நிஜம். வாங்க. முதல்ல உங்க வாழ்க்கை பத்தி சொல்லுங்க. நான் 20 வருஷமாக தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். கணவர் கிடையாது. ஓகே. எத்தனை பசங்க உங்களுக்கு? ஒரு பொண்ணு ஒரு பையன். 20 வருஷத்துக்கு முன்னையே போலீஸ் ஸ்டேஷன் மூலியமாக வேண்டாம், அவர் வந்து டெலிஃபோன்ஸில் வேலை செய்கிறாரு, அதனால் வேணாம், ரொம்ப கொடுமைப்படுத்துறதுனால வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். போலீஸ் ஸ்டேஷனில் எழுதி கொடுத்துட்டு. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கணவர் வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டீங்க? ஆமாங்க. பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டீங்க? இல்லைங்க, அவங்க டெலிஃபோன்ஸில் வேலை செய்கிறதுனால போலீஸ்காரங்க அவங்க கூடவே அமுச்சு வச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க படிக்க வைப்பாங்க, அவங்க நல்லா வேலை. பசங்க வயசு என்ன? பொண்ணுக்கு வந்து 5 வயசு, பையனுக்கு வந்து 3.5 வயசு. அதோட ஒரு 10 வருஷம் நான் எங்கெங்கேயோ போய் நான் திருவிதனமாக போய் பார்ப்பேன். ஆனால் அவங்க நான் போனாலே அடிக்கிறாங்க அப்படின்னு பிரச்சனை வந்தது. அதுலேருந்து நான் போகிறது கிடையாது. இந்த பொண்ணுக்கு 16 வயசு ஆகும்போது என் மாமா வந்து சொன்னார், இந்த மாதிரி உன் பொண்ணு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ட்ரெஸ் பண்ண தெரியல, குளிக்க தெரியல, எதுவுமே தெரியல, டெலிஃபோன் குவார்ட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அங்கே வேலை செஞ்சுக்கின்னு அங்கே தான் சாப்பிட்டுன்னு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ, நம்ம பொண்ணு இப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, நல்லா பார்த்துக்குவாங்க தான் நம்ம விட்டுட்டு வந்தோம், இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே தேடிக்கிட்டு போனோம். போய் தேடி அவங்க யார் யார் பிடிக்கணுமோ அவங்களெல்லாம் பிடிச்சி கண்டுபிடிச்சி, அப்புறம் மீனம்பாக்கத்தில் இருக்குது, அவங்க அப்பா கூட இருந்துச்சுங்க. அப்புறம் அங்கே போய் கொஞ்சம் நிறைய காசு செலவு பண்ணி கூட்டிக்கிட்டு வந்தோம். அது பார்க்கும் போது எப்படி இருந்துச்சிங்கன்னா, என்ன சொல்லுவாங்க, குப்பையில் போட்டால் கூட அந்த துணி. அங்கே யாருமே கவனிக்கல. அவங்க அப்பா ஃபுல்லாக குடிச்சிட்டு அவர் சந்தோஷத்துக்கு அவர் எப்படி இருக்கிறாரு தெரியாது. இது தலை ஒரு வேஷமா, துணி ஒரு வேஷமா, அதை பார்க்கவே ஒரு ஒரு மனுஷியாவே இல்லை அது. பட் இந்த 16 வருஷம் நீங்கள் அங்கே போகல குழந்தை பார்க்க? நான் 2-3 வாட்டி போனேம்மா. அங்கே போனாலே நீ போய் பார்த்தாலே என்னை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுச்சிங்க. அதனால் அப்புறம் 2 வருஷம், 2 வருஷம் வேறு இந்த டெல்லியில் ஹாஸ்டல் எதுலேயோ சேர்த்து வச்சுருந்தாங்க, அங்கே இங்கே எங்கெங்கேயோ சேர்த்து வச்சுருந்தாங்க. கடைசியாக கிடைச்சது வந்து மீனம்பாக்கத்தில் தான் கிடைச்சது. பட் குழந்தை நார்மலாக தான் இருக்குது, மூல வளர்ச்சி கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை? அது எனக்கு தெரியலம்மா அதை பற்றிலாம். ஏன்னா 16 வயசு பெண் குழந்தைன்னா கண்டிப்பாக தன்னை எப்படி வச்சுக்கணும்னா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். நான் அங்கே போனோம். நாங்கள் போன உடனே அங்கே இருக்கிறவங்களாம் என்ன தான் திட்டினாங்க. என் சூழ்நிலை அவங்கக்கிட்ட சொன்ன பிறகு அப்புறம் அவங்க சொன்னாங்க, சரி நீங்கள் போங்க, நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம் அப்படின்னு. அப்புறம் நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். நிறைய எங்கள் அம்மா எல்லாரும் போய் கையெழுத்தெல்லாம் போட்டு நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். கூட்டிகிட்டு வந்து நான் வரும்போதே நான் என்ன தேவையோ, ஒரு பெண் குழந்தைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வாங்கி கொடுத்து வச்சுட்டு இருந்தேம்மா. ஆனால் அது பண்ணுறதெல்லாம் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சிம்பிளான கதை சொல்கிறேன் பாருங்களேன். 7 நாளாக நடு ரோட்டில் உக்காந்துக்குன்னு குளிக்கல, சாப்பிடல, நான் மழை பெஞ்சாலும் சரி அங்கேயே அப்படியே ஒரு மாதிரி அங்கேயே அந்த துணியை போட்டு படுத்துக்கிறது, அந்த மாதிரிலாம் ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிச்சு. அது மாதிரி ரொம்ப பண்ணும் அது. நான் எவ்வளோ சவுண்டாக கற்றுனாலும் என்ன பிரச்சனை வித்தியா, உனக்கு என்ன பிரச்சனை வித்தியான்னு சொன்னால் கேட்கவே கேட்காது. அதை கூட்டிகிட்டு வந்த பிறகு நீ படிக்கிறியாம்மான்னு கேட்டேன். நான் 5வது தான் படிச்சிருக்கிறேன்னுச்சு. டுட்டோரியலில் பணம் கட்டி டுட்டோரியலில் சேர்த்து விட்டேன். வெறும் வெள்ளை பேப்பரை மடித்து கொடுத்துட்டு வரோம். என்னன்னு கேட்டால், எனக்கு கண்ணில் ப்ராப்ளம் இருக்குது, எதையாவது பார்த்தா கண்ணெல்லாம் ஏறிதுந்துச்சு. அப்போ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம். கூட்டிகிட்டு போய் அதுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு. சரி, அது செட் ஆகலைன்னா அது நிறுத்திட்டு 2 வருஷம் டெய்லர் கிளாஸ்க்கு அனுப்பிச்சி விட்டேன். ஒரு ஓரம் கூட அடிக்க தெரியாதுமா.
கண்ணு பார்வை சரியில்லை சொன்னதுக்கு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனீங்க. கண்ணாடி கொடுத்தாங்க. சரிம்மா, இப்போ நீங்க சொன்னீங்க அந்த நடு ரோட்ல 7 நாள் படுத்திருந்தது. அது கல்யாணம் ஆன பிறகு. எந்த வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? 19 வயசுல கல்யாணம் பண்ணி சரி, கல்யாணம் ஆனா உடனே இப்படி பண்ணியிருந்தா? இல்லை, பாப்பாவுக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னே, போன தீபாவளிக்கு முன் தீபாவளி. ஸோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவ அப்படி இருந்தா. ஆமா. மாப்பிள்ளை நீங்க பார்த்து கட்டி கொடுத்தீங்க. ஆமாம்மா, அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க, ஒரு ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டிருப்பாங்க தெரியுங்களா, சர்ச்சில் இருப்பாங்களா. ஆமாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, பையன் வந்து அம்மா கிடையாது, அப்பா தான். ஆனால் அவங்க வீட்டில் யாரும் அவனை ஆதரித்து பிடிக்கிறவங்க இல்லை அப்படின்னாங்க. இதுதான் ஏட கூடமா பேசுகிற ஆளாச்சு. பேச்சே வந்து ஒருத்தவங்க உள்ளே வந்தால் கூட நம்ம எவ்வளோ கூப்பிட்றோமா, வாமா உட்காருமா தண்ணி குடிக்கிற, வரவங்க அத்தனை பேரையும் கட் பண்ணி விடுவா. அவள் பேசுகிற பேச்சிலே எல்லாம் வெளில விடுவாங்க. அதனால் இப்படி இருக்கிற பொண்ணுக்கு மாமியாரெலாம் பார்த்து கட்டி வச்சா அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு 13 சவர நகை போட்டு, கடன் எங்கெங்கேயோ எதோ பண்ணி 13 சவர நகை போட்டு கல்யாணம் பண்ணி, தீபாவளி கழித்து தீபாவளி மறுவெல்லாம் முடித்து நான் வீட்டுக்கு அனுப்புகிறேன். வீட்டுக்கு போய் பொங்கல் வரிசை வச்சு கூட்டிகிட்டு வரலான்னு போகிறோமா, ஒரு நகை கிடையாது. நான் கேட்குறேன், என்னடி பொங்கலுக்கு வரிசை வச்சு கேட்டால் வீட்டாண்ட வந்தால் கேட்க மாட்டாங்களான்னா, நீ யார் கேட்குறது, போட்டல நாங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்குவோம். ஒரு பேச்சில் கூட ஒரு இது கிடையாது. சரின்னு சொல்லிட்டு அங்கே நாங்கள் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போனேன். அதுவும் அசிங்கப்பட்டு நானும் அசிங்கப்பட்டு திரும்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் எண்ணி ஒரு 3 மாதத்துக்குள்ளே நாங்கள் வந்து அவங்க மாமனார் வந்து என்னை கேவலமாக பேசுகிறதாகவும் வீட்டை காலி பண்ணிக்கிறதாகவும் இவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி பாத்திரங்கத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நான் திருப்பி என்ன பண்ணேன், வண்டியில் சாமான்லாம் தூக்கி போட்டுக்கின்னு வந்து ஒரு வீடு பார்த்து 2 மாதம் அட்வான்ஸ் கொடுத்து தேவையான அதாவது என்ன தேவை சாமானுங்க எல்லாம் வாங்கி கொடுத்து திருப்பியும் வீடு விட்டேம்மா. 2 மாதம் கூட அங்கே வாழலை அந்த வீட்டில். டே வாடா டே போடா ஒரு 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 அதான் சொல்கிறேன்னே, ஒரு பேச்சே வந்து ஒரு ஒரு மரியாதையாக இருக்கவே இருக்காது. அப்புறம் ஓலை வீடு கட்டினேன். சரி, வாடகை கொடுக்க முடியாது, நமக்கு யார் சம்பாரிச்சு கொடுக்குறாங்க, வாடகை கொடுக்க முடியாது. அந்த ஓலை வீட்டில் நீங்கள் உங்களை விடலாம், உங்களை நான் சொல்கிறேன், உங்களை இந்த வீட்டில் விடலாம், ஆனால் நீங்கள் பண்ணுற பிரச்சனைக்கு என்னால் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே நைட்டே சாமான்லாம் வாரிட்டு வந்து போட்டாங்க. பாலே காசில் நைட்டே சாமான்லாம் வாரிட்டு வந்து போட்டு லாஸ்ட் ரூமில் அவங்க இருந்தாங்க. வாடகை கிடையாது, கரண்ட் பில்லு நான் எதுவும் கேட்டுக்கிறது இல்லைம்மா. 2 நாள் வேலைக்கு போவான். அதாவது முக்கால்வாசி அந்த பொண்ணு அவனை விட்டுட்டு போன காரணம் என்னென்னா, பசி, கட்ட துணி கிடையாது, அடி. குழந்தை பெற்று ஒரு 16 நாளும் என்னமோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கிட்டு வந்துக்கிறேன். ஒருத்தருக்குள்ளே ஒருத்தருக்கு வார்த்தை பேசிக்கின்னு, இவன் ஒரு வார்த்தை பேச, அவன் ஒரு வார்த்தை பேச, இங்கேருந்து இவன் சுத்தியை தூக்கி அடிக்க, அந்த சுத்தி காலில் பட்டு இவ்வளோ தூரம் அழிவு போச்சு கால். பொண்ணுக்கு மாப்பிள்ளை போட்டு அடிச்சிருக்காரு. அதுக்கு 1,75,000 ரூபாய் அங்கங்கே நான் சொல்கிறேன், வாமா சேனலி ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகலாம், பார்க்கலாம், நான் சம்பாரித்து கடனை கொடுப்பேன், நீ இட்டுன்னு போய் என்ன ப்ரைவேட்டில் சேரு. சரி போ, அதாவது நெட்டு எப்படி எங்கெங்கேயோ கடனை உடனே வாங்கி அந்த காலை ரெடி பண்ணி விட்டான். ரெடி பண்ணி விட்டு கொஞ்ச நாளுக்குள்ளேயே மண்டை தோசைக்கல்லை தூக்கி மண்டியில் அடித்து மண்டை 2ஆக திறந்துக்கணும். அதுக்கு ஒரு 16 தைல 15 தைல ஸ்டாப். பொண்ணுக்கு அடிக்கடிக்கு போலீஸ் ஸ்டேஷன். மாப்பிள்ளை அவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கிறாரு உங்க பொண்ணு. அதுவும் இது பேசுறதும் ஏடாகுடமா இருக்கு. அதான் சொல்றேம்மா, நாம கொடுக்குற பேச்சியால் தானே நம்ம அடுத்தவங்க நம்ம கிட்ட பேசுவாங்க. எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு 4 வயசு குழந்தை இருக்கு. ஆமாம், அந்த குழந்தை உங்ககிட்ட தான் வளருது. ஏம்மா அதான் சொல்கிறேம்மா, அந்த 45 நாள் குழந்தையிலேருந்து 3 மாதம் வந்த ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகியிருந்தேன். அந்த குழந்தைய அப்பவும் நான் தான் பார்த்துக்கிறேன். ஒரு 6-8 மாதம் ஆகவும் என்ன ஆயிடுச்சு, அந்த குழந்தை அம்மா நான் தானே பார்த்துக்கிறேன், என்ன தானே அம்மானு கூப்பிடும். அந்த குழந்தை அம்மானு கூப்பிட ஆரம்பிச்சேன். ஊரே சொல்லிட்டா, என் பெத்த குழந்தை என்ன அம்மானு கூப்பிட மாட்டுது, சொல்லி கொடுத்து இவ வளர்க்குறா. அதோட அந்த குழந்தைய அவங்கக்கிட்ட பக்கத்தில் தான் இது வீடுனா இது இந்த மாதிரி நீட்டு வீடு போட்டாச்சு. திருப்பியும் என்ன பண்ணாங்க, திருப்பியும் அந்த குழந்தைய இட்டு வந்து சேர்த்தாங்க. இந்த ஆடி போச்சிங்களா, ஆடிக்கு முன் வருஷம், ஆடி போன வருஷம் ரோட்டில் 3 மாதமாக படுத்துனுக்குது. என்னை பற்றி அவனை வச்சுன்னுக்கிறேன், அவங்ககிட்ட அவனை பாருங்கம்மா, அவனை பார்த்தாலே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, எனக்கு அழதான் வருது. இப்போ அந்த குழந்தை இவ்வளோ வருஷமா நீங்கள் தான் வளர்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அந்த குழந்தை என்னால் வளர்க்க முடியல இல்லைம்மா, எனக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு. நான் எந்த வேலைக்கு போய் அந்த குழந்தைய காப்பாற்று. குழந்தை இல்லாமல் உங்களால் இருக்க முடியுமா? நீங்கள் தான் வளர்த்துருக்கீங்கம்மா. நான் என்னன்றம்மா, நான் செத்தது அனாதையா போகிறதோட இப்பவே அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டா. அவங்க அப்பா இல்லாமல் அது இருக்காது. 2 நாள் அவனை இல்லைன்னா ஜுரம் தான், தூக்கின்னு ஓடணும். நான் 7 நகர் குப்பை மூலையே சுற்றி இருக்கிறேம்மா, இந்த காலை வச்சுக்கின்னு. காரணி வாங்க.
அவங்க யாரு? காய் ஆயா. உங்க பேர் என்ன? காரணி ரொம்ப அழகான பேர் இருக்கு. பேர் மாத்திக்கலாமா ப்ளீஸ்? சரி, உங்களோட கிளிப் ஒன்று தரீங்களா எனக்கு? எங்கள் கஷ்டப்பட்டு வாங்கினாங்க. என்னம்மா? அவங்க ஆயா கஷ்டப்பட்டு வாங்கினாங்க. உங்க ஆயா கஷ்டப்பட்டு வாங்கினாங்களா? படிக்கிறீங்களா காரணி? எத்தனாவது கிளாஸ்? யூகேஜி. யூகேஜி. லோவர் கேஜிலேருந்து யூகேஜி போயிட்டீங்க. பா, பெரிய பொண்ணு ஆயிட்டீங்களா? அப்பா, நல்லா படிக்கிறீங்களா? சரி, நீங்கள் சொன்னீங்கம்மா அந்த குழந்தை அப்பா இல்லாமல் இருக்கிறது இல்லை. அப்பாவை அதிகமாக தெரியுமா, அம்மாவை அதிகமாக தெரியுமா? அப்பாவை தான் தெரியுமா. அவ்வளோ கஷ்டப்படுத்தும் போது கூட அப்பாவை தெரியும், அப்பா இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்? அவன் தான்மா தூக்கி வச்சுட்டு இருப்பான். என்னால் இது வரைக்கும் நான் தூக்குனதே கிடையாதும்மா. எனக்கு ஃபைனல் கார்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. என்னால் இதை தூக்கியெல்லாம் வச்சுருக்க முடியாது. அவன் தான் இடுப்பில் தூக்கின்னு போவான். அவன் தான். ஆனால் அவன் பொண்டாட்டி புருஷனுக்குள்ளே அவங்களுக்கு என்ன பிரச்சனையே தெரியாதுமா. அவங்களுக்குள்ள சண்டை நடக்கும். அவன் அடிக்கிறதெல்லாம் பெருசு பெருசாக தான் இருப்பான். சரி, ஆனால் அப்பா சொல்லும்போது பாசமுள்ள அப்பாவா? இவன் நல்லா பார்த்துக்கினா நான் ஏமா இங்கே வரப்போகிறேன். ஆனால் பார்த்துக்கினா பார்த்துக்குவான். அதுக்கு என்ன தேவை? அதுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். போன வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் யூகேஜிக்கு கட்ட சொல்லிவிட்டு அது முதல் பாதி கட்டணும் இல்லைங்களா, கட்டியாச்சு. கட்டிட்டு 2வது வாட்டி போய் 15 நாள் 20 நாள் குப்பை மூட்டிலேயே உட்காந்துக்கினான். இதுக்கு ஜுரம், இதை தூக்கின்னு குப்பை மூட்டுக்கு ஓடுறேன். நான் தூக்கின்னு ஓடுறேன். கடைசியாக வீட்டில் இருக்கிற சாமான்களை நெசுக்கி போட்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேம்மா. நான் இப்போ 10,000 வாங்கி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவான். நான் மகளிர் குழுவில் 10,000 வாங்கி கட்டிட்டு நான் கட்ட முடியாத காரி முடிஞ்சுன்னு இருக்கேம்மா. நான் உங்களுடைய வருமானம் என்ன? எனக்கு என்னன்னா 2 வீட்டு வாடகை வருதுமா. 1300 ரூபாய் 1300 ரூபாய் 2600 ரூபாய் வச்சுக்கினேன். நான் ஒரே வேலை சாப்பிட்ற ஆள். நைட்டுக்கு மட்டும்தான் சாப்பிடுவேன் 7 மணிக்கு. நான் காலையிலேருந்து விரதம் தான் இருப்பேன். எனக்கு அது போதும். இதை வச்சு நான் சமாளிக்க முடியுமா? ஒன்று அவன் சம்பாரிச்சு கொடுக்கணும். என் குழந்தை வேணுன்றாங்க, ஆனால் அதை பராமரிக்க மாட்டுறாங்க 2 பேரும். இவா, நான் யாருன்னா சந்தேகமா? என்ன வேணும்? ஏதாவது கேட்கணுமா? என்ன கேட்கணும்? இங்கே உட்காரணுமா? அவ்வளோதானே. வா. சரியா? இப்போ நீங்க என்ன சொல்றீங்கம்மா? நான் என்னன்றேன், ஒன்று அம்மா ஆயிட்டுன்னு போட்டோம், இல்லை அப்பா ஆயிட்டுன்னு போட்டோம். எனக்கு யாருமே வேண்டான்றம்மா. நான் நீங்க சொல்றது உங்க பக்கத்துல நியாயம் தான் படுதுமா. ஆனா நீங்க இன்னொன்று விஷயம் யோசிச்சு பார்க்கணும். அம்மாவும் பார்த்துக்குவாங்கன்னு எவ்வளோ வருஷம் பார்க்கலன்னா இப்போ வந்து குழந்தைய நல்லபடியாக கவனிப்பாலன்னு தெரியல. அப்பா நீங்களே சொல்றீங்க 15 நாள் 2 வாரம் மேலே குப்பைமேட்டில் போய் உட்காந்துருவாரு. அவர் திரும்பி வந்து பார்ப்பாரா? குழந்தை நல்லபடியாக கவனிப்பாரா? அவங்கள நம்பி குழந்தை விட முடியுமா? நான் என்னன்ற ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து விட்ருங்கம்மா, புண்ணியமாக போவோம். அவங்க அம்மா கிட்ட பேசி பாருங்க என்ன சொல்கிறாங்க. அம்மா செல்வியின் பொண்ணுக்கிட்ட பேசுவோம். வித்யா கிட்ட பேசுவோம். வித்யா அம்மா பேர் வித்யா. குழந்தைய தாய் பேர் சொல்லுது வித்யா, என்ன சரிப்படுத்துது. அவ்வளோ பாசம். ஆனால் அந்த அம்மாவுக்கு குழந்தை மேலே பாசம் இருக்கா? அப்பாவுக்கு அந்த பொறுப்பு இருக்கா? 2 பேர்கிட்ட பேசுவோம். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் தான் நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கேன். நான் பேசுவதெல்லாம் நிஜம். உட்காருங்க. வித்யா, உங்கள் அம்மா உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நீங்கள் உங்கள் தரப்பில் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எதுவுமே சொல்கிறதுக்கு வித்யா, எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை, நீங்கள் சொல்ல முடியாது. கண்டிப்பாக எனக்கு புரியுது. சின்ன வயசில் அம்மா அப்பா பிரிஞ்சதுனால நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட வளர்ந்தீங்க, நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிங்க. அப்பா வந்து பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணிட்டு லைன் மேனேஜராக எப்போவுமே அடிவாதை தான். ஏதாவது சின்ன தப்புனாலே அடிவாதை தான். அந்த லைஃப்லேயே இருந்துட்டு திருப்பி அம்மா கிட்ட வேற ஒருத்தவங்க அப்பா வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவங்களும் வந்து என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டாங்க. அப்பா வேற பொண்ணோட தொடர்பு இருந்தது. சரி, அவங்க உங்களே கவனிக்கல. சரி, ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. ஒரு நல்ல ட்ரெஸ் இருக்காது, நல்ல சாப்பாடு இருக்காது, எதுவுமே நல்லா பார்த்துக்க மாட்டாங்க. வேஸ்ட்டாக ரோட்டில் தான் இருந்தேன். என்னுடைய படிப்பு வேஸ்ட்டாக போச்சு. உங்கள் கூட உங்கள் தம்பி இருந்தா? தம்பி படித்தானா? ஆவடியில் எங்கள் அத்தை வீட்டில் விட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு 6-7 வயசு இருக்கும்போது ஆவடியில் அத்தை வீட்டில் விட்டு வச்சுருந்தாங்க. உங்களை மட்டும் கூட வச்சுருந்தாங்க? என்னை மட்டும் கூட வச்சுக்கிட்டு. ஏன் உங்களை அத்தை வீட்டில் விடலை? அப்பா வந்து விடலை. அப்பா குடிப்பாரா? ஸோ எப்பவுமே அடி உதை தான்.
படிக்கவும் வைக்கல? 5th வரைக்கும் படிச்சீங்க. படித்தேன். அதுக்கப்புறம் நீங்களே விட்டீங்களா இல்ல இல்லை அப்பா விடலை. அப்பா படிக்க விடல? படிச்சுட்டு என்ன பண்ண போறேன்னு? இல்லை அப்படிலாம் எதுவும் கேட்கல. அவர் ஸ்கூல்லே சேர்க்கல. டெலிஃபோன் மீண்டும் பக்கத்துலேருந்து டெலிஃபோன் கோட்ரஸ்க்கு வந்தாங்க. அதுலேருந்து ஸ்கூல் சேர்க்கவே இல்லை. நாங்களும் எவ்வளோ கெஞ்சி அழுது பார்த்துட்டோம். நான் ஸ்கூலில் சேர்க்கவே இல்லை. அப்பா மோஸ்ட்லி வீட்டில் தான் இருந்தேன் எப்போவுமே வீட்டில். அப்புறம் ஒரு அக்கா சொன்னாங்க, நீ ஏன் வீட்டில் இருக்க, உங்கள் அப்பாவும் உனக்கு சரியாக சாப்பாடு கொடுக்க மாட்டேங்காங்க, சரியான பராமரிப்பு இல்லை, வீட்டு வேலைக்கு போ அப்படின்னு ஒரு அக்கா வீட்டு வேலைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க வீட்டில் கூட ஒரு நாள் தான் வேலை செஞ்சுருப்பேன். அங்கேயும் சண்டை போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். எத்தனை வருஷம் பிரிஞ்சு இருந்தீங்க அம்மா கிட்டல இருந்து? அம்மா கிட்ட எனக்கு 3 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் தனியாக தான். சரி, அப்போ அம்மா அந்த 10-11 வருஷத்துல உங்களை வந்து பார்த்ததே இல்லை? இல்லை, ஒரு தடவை ஸ்கூலில் யூகேஜி படிக்கும்போது ஒரு தடவை வந்து பார்த்தாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே பார்க்கல. உங்களை பார்க்க வரல? பார்க்க வரல. அம்மா எங்கே இருந்தாங்க, அவங்க கிட்ட தொடர்பு கொள்ளணும், அது எதுவுமே உங்களுக்கு தெரியல? அம்மா பத்தி பேச்சே இல்லை வீட்டில்? இப்போ பேச்சில் அவர் அம்மா வச்சு எங்கள் அம்மா மாதிரியே இருக்கேன்னு சொல்லி நிறைய அடி வாங்கியிருக்கேன். அம்மா மேலே இருக்கிற கோபத்தை உங்க மேலே காமிச்சாங்க. நீங்க அம்மா கூட திரும்பி போனீங்க, ஒரு 15-16 வயசு இருக்கும், அம்மா கூட போனீங்க. அப்போலேருந்து உங்களுடைய நேரம் மாறி இருந்ததா? சந்தோஷமா இருந்தீங்க அம்மா கூட? சந்தோஷமா. அம்மா அதான் சொன்னாங்க, உங்களை முதல் தடவை பார்க்கும்போது உங்களுக்கு குளிக்க தெரியல, ட்ரெஸ் போட தெரியல, ஏதோ ஒரு அழுக்கில் நீங்கள் சுற்றிட்டு இருந்தீங்க, அப்படி தான் உங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க வீட்டுக்கு. அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சந்தோஷமாக இருந்தீங்களா? அப்புறம் எங்கே பிரச்சனை ஆரம்பிச்சது வித்யா? கல்யாணம் ஆனதுலேருந்து தான் பிரச்சனை. பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க, உங்களுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருந்ததா? எங்கள் அம்மாவுக்கோசம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கினேன். ஏன்? வாழ்க்கை நீங்கள் தானே வாழ போகிறீங்க, அம்மா மேலே நம்ம பாரமாக இருக்கும் நீங்கள் மனசில் தோணுச்சா உங்களுக்கு? அப்புறம் அம்மாக்காக கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ஏன்? எங்கள் அம்மாவுக்கு அதுதான் சந்தோஷமாக தெரிஞ்சுது, அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிங்க ஒத்துக்கிறேன். மாப்பிள்ளை வீட்டாண்டு போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? ஆமாம், அவங்க போய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணாங்க. சரி, கொத்தனார் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தா குப்பை சேர்க்குறது ஒரு வேலையில் இருந்தார். அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரிஞ்சுதா இல்லை அப்புறம்? இல்லை, அதுலேருந்து ஒரு 3 மாதம் கழிச்சு தான் தெரிஞ்சுது. அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொன்னீங்களா? ஏன் சொல்லலை? நான் தான் சொல்லாமல் விட்டேன். ஏன் சொல்லலைம்மா? அம்மாவுக்கு அப்போவே சொல்லியிருந்தா அம்மா ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பாங்கல்ல? அதுக்கப்புறம் சொன்ன அவங்க எடுத்தாங்க. ஆனால் இவன் அந்த வேலைக்கு போகல, வெல்டிங் மேனாக சேர்த்து விட்டாங்க, போகல இவன். நான் எங்கள் அம்மாவை குறை சொல்ல விரும்பல, ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்களோ எது சொன்னாங்களோ எனக்கு தெரியாது. அவங்க சொன்னதில் உண்மை இருக்கும். காரணி, நான் உங்கள் பேர் சொல்லும்போது என்னை கரெக்ட் பண்ணது எங்கள் அம்மா பேர் வித்யா அப்படின்னு உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்கா? உண்மையாலுமே அந்த பொண்ணு இல்லைன்னா நான் எப்பயோ செத்து போயிருப்பேன். அப்போ ஏன் இவ்வளோ வருஷமாக குழந்தை பிரிஞ்சு அம்மா கிட்ட வளர்க்க விட்டீங்க? நீங்கள் எங்கே இருந்தீங்க? ரோட்டில் படுத்துட்டு இருந்தேன். இவனால் அம்மா வந்து என்ன சேர்த்து பிடிக்காம அவனை சேர்த்து பிடிச்சாங்க. அவன் திருந்திடுவான் எவ்வளோ சான்ஸ் கொடுத்தாச்சு. 1 மாதம் அதுக்கப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் மூலயமா போய் அம்மாவையே எதிர்த்து அடித்தேன் ரோட்டில். நான் அம்மாவையே நைட்டியை பிடிச்சி வலிச்சு கீழே தள்ளி இவனுக்கோசம் இவன் கூட அதாவது எங்கள் அம்மாவோட லைஃப் வந்து எனக்கு அந்த மாதிரி அமைஞ்சிடக்கூடாதுன்றதுனால நான் இவனுக்கோசம் எங்கள் அம்மா ரொம்ப டார்ச்சர் கொடுத்தேன். நான் அம்மாவோட லைஃப் வந்து எனக்கு வந்துடக்கூடாது, லைஃப் ஃபுல்லாக இருக்கிறவங்க கூடவே வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு தான் நான் என்னோடய ஏமே அதுதான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவன் டோட்டலாக மாறிடுச்சு. எங்கள் அம்மாவுக்கோசம் நான் அவன் கல்யாணம் பண்ணதும் இல்லாமல் அவன்கிட்ட ரொம்ப டார்ச்சர் தான் நான் அனுபவித்தேன். ஆனால் இது வரைக்கும் நான் எதுவுமே சொன்னதும் கிடையாது. கண்ணால் பார்ப்பாங்க, அப்படி அவங்க கண்ணால் பார்க்கறது தான் அவங்க நம்பினாங்க, நான் சொல்கிறத நம்பவே மாட்டாங்க. இல்லை, அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, என் பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான், அவன் சரியில்லை, அவன் மனுஷனே இல்லை. என் பொண்ணு வந்து அழுதாங்க, காலில் அடித்தான், மண்டை 2 பிரிச்சுட்டான், கஷ்டப்பட்டு அவனை பிழைக்க வச்சேன். ஆனால் அதே சமயத்தில் நீங்களும் ரொம்ப எதிர்த்து பேசுவீங்கன்னு சொன்னாங்க. ஒருத்தர் கோபப்பட போடும்போது நம்ம தான் பேசாமல் இருந்திருக்கணும், இவ்வளவும் பயங்கரமாக வாய் கொடுப்பா. பிடிக்கல, அதனால தான் சண்டை போட்டிங்களா? பிடிக்கும், ஆனால் இப்போ சுத்தமாக பிடிக்கல. ரொம்ப ரோட்டில் பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு சாமானோட ரோட்டில் நின்று இருக்கேன். அந்த இடத்துல ஐயோ செல்வி அக்கா பொண்ணா, ஐயோ அந்த பொண்ணா, அது பாட்னு போகும் வரும், அவ்வளோதான். யாருக்கிட்டையும் பேசாது, எதுவும் வாயடிக்காது,
இப்போ அதுவான்னு பேர் எடுத்துட்டேன், அவ்வளோதான். அந்த ஊரில் வீட்டிலேருந்து வெளியே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான். கையில் காசு இல்லாமல், சாப்பிடாம, படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அது மாதிரி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் அங்கே இருக்கும் போது தான் இவங்க பழக்கமானாங்க எனக்கு. அவங்க தான் சொன்னாங்க, நீ என் வீட்டில் வந்து இரு, நீ ரோட்லலாம் இருக்காத, உனக்கு ரொம்ப பிரச்சனை ஜாஸ்தியாக வந்துடும், நீ அவங்க வீட்டில் இருக்கலான்ட்டு அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு வந்து அவங்க பசங்களை பார்த்துக்கிற வேலையை கொடுத்தாங்க. அவங்க பசங்களை பார்த்துக்கிட்டு இன்னும் அங்கே தான் இருக்கேன். குழந்தைய நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்களா? கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்டலில் தான் நான் சேர்த்து விட முடியும். என்னால் வச்சு பார்த்துக்க முடியுது. ஏன்னா நானே வேற ஒருத்தவங்க வீட்டில் இருக்கேன். அவங்கக்கிட்ட பேசி அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கு சொல்கிறேன். ஆமாம், அவங்களுக்கு 2 குழந்தை. 16 வயசில் ஒரு பொண்ணு, 4 வயசில் ஒரு குழந்தை இருக்கு. 4 வயசு. அப்படி 2 குழந்தைங்க அந்த வீட்டில் இருக்கும்போது உங்கள் குழந்தை நீங்கள் கூட்டிகிட்டு போக முடியாதா? ஏன்? அது அவங்களால முடியாதுல்ல. நானே அந்த வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு. பேசி பார்த்தீங்களா? அவங்க ஹாஸ்டலில் சேர்த்து விடுறேன் அப்படின்ட்டாங்க. நான் சொன்னேன், ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருங்கக்கா, யாருக்கிட்டேயுமே இருக்க வேணாம், ஹாஸ்டல்லே படிக்கிட்டோம், அங்கே படித்தாலாவது அவளுக்கு கொஞ்சம் இது டென்ஷன் இல்லாமல் இருக்கும், பாதுகாப்பாக இருக்கிற இடத்துல இருக்கும். எல்லாரும் இருக்கும்போது ஒரு குழந்தை அனாதையாக ஒரு ஹாஸ்டலில் படிக்கணும், சரி வருமா? முருகன் இங்கே வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட பேசுனீங்கன்னா அவர்கிட்ட என்ன கேட்பீங்க? பேசவே விருப்பம் இல்லை. பேசவே விருப்பம்? அவ்வளோ விரக்தியில் இருக்கீங்க? பார்த்தா கோவம் தான் ஜாஸ்தியாக வரும். கோபம் தான் அதிகமாக? ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். இதுக்கு மேலேயும் போய் ஒன்றா வாழ்ந்து கஷ்டப்படுறத விட தனியாகவே இருந்துட்டு போயிடலாம். ஏதோ இருக்கிற குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு அவங்க வீட்லேயே அவங்க வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இப்படியே இருந்துரு. ஒரு பக்கம் தாயின் கண்ணீர், இன்னொரு பக்கம் ஒரு தாய் தன் 4 வயசு குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்கு. ஆனால் சூழ்நிலை சேர்ந்து வாழ முடியாது. நான் கூட்டிகிட்டு போனாலும் ஹாஸ்டலில் தான் என்னால் சேர்க்க முடியும். கணவர் கூட நிச்சயமாக நான் வாழ மாட்டேன் நான் சொல்கிறாங்க. கணவரும் இங்கே வந்திருக்கிறாரு, அவர் தரப்பில் அவர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். என் பேர் முருகன், நான் சென்னையிலேருந்து வரேன். யாரோட வற்புறுத்தல் இல்லாமல் நிகழ்ச்சி நானே தான் கலந்துக்கிறேன். நான் சொல்வதெல்லாம் நிஜம். சொல்லுங்க முருகன், என்ன பிரச்சனை? சொல்லியிருப்பாங்களே, இப்போ இவங்களும் சொல்லியிருப்பாங்க, அவங்களும் சொல்லியிருப்பாங்களே. எங்கே தப்பு இருக்கு? அதனால தான் 2 பேர் சொல்கிறாங்க. 2 பேருக்கு பைத்தியம் கிடையாதுல்ல உங்களை பற்றி மட்டும் பேசுறதுக்கு? சின்ன விஷயமா ஆரம்பிச்சது, அது ஒரு பெருசாக வந்தாச்சு. சின்ன விஷயம் எது? மண்டே 2 பிரிக்கிறது, போட்டு அடிக்கிறது? அதெல்லாம் இல்லை. அது அது அவங்க வாயில் அவங்க தான் அது அந்த மாதிரி நடந்துக்கினாங்க. போய் சொல்லி கல்யாணம் பண்ணீங்களா? போய் சொல்லலாம், கல்யாணம் பண்ணலாம். வேலை செய்ய சொல்ல கொளுத்து வேலை செஞ்சுன்னு தான் இருந்தேன் நான். அப்புறம் அந்த டைமில் ஓப்பனாக சொல்லி அந்த டைமில் வேலை செஞ்சுருந்தேன். அதுக்கேற்ற மழை காலம் வேலை இல்லை, புரியுதுங்களா? வேலை இல்லை. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி போனாங்க. சரி, நான் போய் அப்போ சொல்ல வேண்டியதானே, பிடிக்கலன்னு. காசு நான் கொடுக்கும் போதெல்லாம் வாங்கிக்கணும். இன்னும் 6 மாதம் ஆச்சு அப்படியே போயின்னு. இந்த வேலை எனக்கு பிடிக்கல, நீ வேறு வேலை, நான் வேற எங்கன்னா தேர்ந்து போய் போகிறேன். இல்லை, அதை நான் என் தம்பி இருந்தாலும் கூட வந்து கஷ்டப்பட்டு அந்த காசு தானே வீட்டுக்கு பார்த்துட்டு இருந்தோம். சரி. இப்போ திடீர்னு அந்த இப்போ இந்த மாதிரி சொன்னால் நான் என்ன பண்ணுறது? குடி பழக்கம் இருக்குல்ல? இருக்குது மேடம். இன்னும் நிறைய பழக்கங்கள் இருக்குல்ல? இல்லை, குடி, வெறும் குடி பழக்கம் தான். குடி பயில போடுவேன். குழந்தை விட்டுட்டு எங்கே இருந்தீங்க? சின்ன சண்டை ஆயிடுச்சு. குழந்தை விட்டுட்டு ஒரு பில்டிங்கில் வேலை செய்ய போயிருந்தேன். தங்கி வேலை செஞ்சேன். அங்கேயே போய் தங்கின்னு அப்படியே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். நான் மறுபடி பார்க்கறதுக்கு குழந்தை ஒரு 10-14 தான் இருக்கும். அதை விட வந்துட்டேன் நான். குழந்தை அடிக்கடி போய் பார்ப்பீங்களா? பார்ப்பேன் மேடம். கையில் எப்போ டெய்லி ஃபோன் பண்ணி பேசுவேன். சரி. டெய்லி ஃபோன் பண்ணி வச்சா ஒரு 3 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு, 4 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு பார்த்துட்டு இருந்தேன். சரி, அதெல்லாம் ரொம்ப வேணாம் சொல்லிட்டு அதான் அவங்க அம்மா சொன்னான், நிகழ்த்துக்கு அங்கே சுற்றி நிற்கிற, நீ இங்கே வீட்டில் இரு, குழந்தைய பார்த்து அதுக்கு அடிக்கடி ஜுரம் வர மாதிரி ஜுரம்லாம் வருது, நீ எங்கேயும் போகாத, இங்கே இரு, ஒழுங்காக வேலைக்கு போ, பிடிக்காத கொள்ளாத அப்படின்னா. சரிம்மா, நான் இங்கே இப்போ அவங்க கூட தான் இருக்கிறேன். இப்போ உங்கள் மாமியார் கூட இருக்கீங்க? ஆமாம், அவங்க கூட தான். இப்போ என்ன வேலைக்கு போயிட்டுருக்கீங்க? கண்டெய்னரில் லோடு மேன் வேலை, லேபர். சரி, மாத சம்பளம் எவ்வளோ இருக்கும்? மாத சம்பளம்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு நாளைக்கு 300, 400, 500, எப்படி பார்த்தாலும் ஒரு 10-15 12,000 இருக்கும். 12,000. சரி. அப்படி இருக்கிற பட்சத்தில் அம்மா சொல்லும்போது குழந்தைய பார்த்துக்க முடியல, குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத என்னால் ஹாஸ்பிட்டல் போக முடியாது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கும் டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கும் வீட்டில் இருக்கிற பாத்திரம் எல்லாம் நான் பேசினு கொடுத்துட்டு தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன். இது இவங்களாலே நானும் ரொம்ப இதாகிட்டேன். எதுவுமே பண்ண முடியல. எப்படி மெயின் ஆகிட்டு தான் நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன். சம்பாதிக்கிற 12,000 ரூபாய் என்ன செய்கிறீங்க? மாதம் ஃபுல்லாக வேலை. இப்போ இப்போ இந்த வேலை கூட இவங்க தான் சேர்த்து விட்டாங்க, என்ன மாமியார் தான் சேர்த்து விட்டாங்க. அதனால தான் போயின்னுக்கிறேன். இப்போ எல்லாமே விட்டு ஒழுங்காக போயின்னுக்கிறேன். முந்தானத்து ஒரு சின்ன பிரச்சனை, அதில் கத்தினேன். அதுதான் இவ்வளோ இதுவாகிடுச்சு.
நான் என்ன பண்ணுறது சுத்தமாக மைண்ட் என்கிட்ட இல்லை மேடம். இவங்க மாதிரி ரொம்ப சரி நான் தப்பு பண்ணிக்கிறேன். இவங்க என்ன பண்ணிக்கிறேன் வெளியால் வீட்டில் யாராவது போய் சொல்லிடுறாங்க. மூஞ்சி தெரியாத ஆள், அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. ரோட்டில் வேலைக்கு போக சொல்ல கூப்பிட்டு கேட்குறான். அப்போ ஒரு வாட்டி நீங்கள் ரத்த வர அளவுக்கும் அடிப்பீங்க, நீங்கள் மண்டையில் அடிப்பீங்க, அது நீங்கள் புலதாட்சியாக இருக்கும்போது வயிற்றுல அடிச்சிட்டு அபார்ஷன் கூட ஆயிருக்கு. அது என்னால் இல்லை மேடம், அது என்னால் இல்லை. அப்புறம் யாரால? அபாஸ் நான் வந்து என்னால் கிடையாது. படிக்கட்டுலேருந்து ஊந்துச்சு. எப்படி விழுந்தாங்க? அது எப்படி வந்து நான் ரூமுக்குள்ளே இருந்தேன், இந்த அம்மா படிக்கட்டு ஏறி வந்தாங்க. படிக்கட்டு போய் துணி காய போட்டு வந்தாங்க. அது வேணா உண்மை, அவங்களே கூப்பிட்டு கேளுங்க. மாடி வீட்லயே வச்சிருந்தா? இங்கே உங்கள் அம்மா வீட்டில் சரவண மாடி சாலையில் வீட்லயே வச்சுட்டு இருந்த? நான் அப்போ எங்கே நம்ம தனியாக போயிருந்தேன். நான் கேட்குறேன், மாடி வீட்டில் வச்சுட்டு இருந்தியா? இல்லை, என் சத்துக்கு மாடி வீட்டிலலாம் வைக்க முடியாது. ரோட்டில் போயிட்டு இருந்தேன் தானே, அடிக்கவே இல்லை, சும்மா தான் வச்சிருந்தேன். நீ நான் பண்ணதை மட்டும் சொல்லல, நீ பேசுனதெல்லாம் சொல்லு. நீங்கள் சொல்லுங்கள், அவங்க என்ன டார்ச்சர் பண்ணாங்க சொல்லுங்க. தான் அவங்க என்ன டார்ச்சர் பண்ணாங்க அதை சொல்லுங்க. சொல்லுங்க முருகா, அவங்க என்ன டார்ச்சர் பண்ணாங்க? அதெல்லாம் சொன்னால் போய் நெருங்க மேடம். அது அந்த நேரத்தில் அது பேசுது, ஒரு கோவம் வர மாதிரி பேசுது. அந்த கோவத்தில் தான் நான் அந்த மாதிரி பண்ணிடுறேன். ஆனால் இது அதுக்குன்னு இந்த அப்பாஸ் நடந்துக்கெல்லாம் அச்சு மண்டியெல்லாம் வச்சு அந்த காலையும் அச்சேன். நான் ஒத்துக்கிறேன், நல்லா சொல்ல. அப்பாஸ் அவர்களுக்கெல்லாம் நல்லா இது பண்ணல. நான் தான் போய் சொல்றேன், எங்க அம்மாவுமா போய் சொல்லுங்க. நான் ஓப்பனா சொல்லிடுறேன்னா அச்சன் தான், ஆனால் அப்பாஸ் அவர்களுக்கெல்லாம் அடிக்கல. நான் தான் போய் சொல்றேன், என் அம்மாவுமா போய் சொல்லுவா? சொல்லு, நான் தான் போய் சொல்றேன். கண்ணால் பார்த்தவங்கள போய் சொல்லுவாங்களா? அந்த குழந்தை குழந்தை ரோட்டில் விழுந்தனே, அக்கம் பக்கத்தில் வந்து தூக்குறவங்க உயிரே போயிருந்தானா பண்ணியிருப்பேன். லங்ஸில் பாதிச்சிச்சு அந்த தண்ணி, உயிர் போயிருந்தானா பண்ணியிருப்பேன். என் பொண்ணுக்கு அம்மா கச்சிருக்குமா? எங்கள் அம்மாவுக்கு பொண்ணு கச்சிருக்குமா? இவ்வளோ பேசுகிறா, அப்போ இன்னும் 2 வருஷம் தனியாக இருந்தா? 2 வருஷம் எங்க தெரியாது, 1.5 விட்டு போயிடுச்சுல. மிஞ்சி போனால் 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும். கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவே இல்லை. அது வேறு. நான் வந்து உங்கள் அம்மாவுக்கு யாருமே கிடையாது. சொன்னா நீ வந்து உங்கள் அம்மாவை நீ ஒரு மாதிரியா பேச. நேற்று கூட பேசிக்கிறேன், நேற்று கூட பேசிக்கிறேன். அவங்க அம்மாவை யாரோ 4 பொம்பளையை கூட்டின்னு வந்து அசிங்கமா என்ன அவங்கள சேர்த்து வச்சு பேசிக்கிது. எனக்கே இடம் இல்லாத போது நீ ஏன் அங்கே இருக்கணும்? அதுதான் என் கேள்வி. எனக்கே அந்த வீட்டில் இடம் இல்லை, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளும் போது அந்த பொம்பளை பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்துச்சு. நீ வெட்டு கத்தி திக்கினும் போது அந்த பொம்பளை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. எனக்கே அந்த வீட்டில் இடம் இல்லாத போது நீ மட்டும் எப்படி உள்ள போய் புந்துக்கினேன்? என் குழந்தை இருக்குதுல்ல, நான் குழந்தைக்குதுன்னு குழந்தை தான் வந்து பார்த்துட்டு போகணும். நான் அப்படின்னா சொல்லிட்டேன். ஒன்று நான் குழந்தை கூட இருக்கல, குழந்தை என் கூட நான் படிக்க வைக்கிறேன்னா என்ன? நீ உன் கூட சேர்ந்து குப்பை பொறுக்க விடுவேன் நானே. அது நீ நினைச்சின்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது. உன் அம்மா, உன் தம்பி எல்லாம் சம்பந்தமே இல்லை, அவங்களெல்லாம் இழுப்பேன். அவ பேசினா அதனால தான் நான் அடிச்சேன், அதனால தான் நான் பண்றது நியாயம். அவன் அடிச்சா அதனால தான் நான் பேசினேன், அதனால தான் நான் பண்றது நியாயம். 2 பேரும் அப்படிதான் இருக்கீங்க. அப்படி கிடையாது. ஸ்டார்டிங்கில் அது பேசுறது தப்பான வேர்ட்ஸை விட்டதுக்கு அப்புறம் தான் நான் கத்த ஆரம்பிக்கிறதெல்லாம் அவரே ஆரம்பிச்சிடுவாரு. முடிக்கிற கடமை என் கடமை. முருகன், சொல்லுங்க. மனைவி உங்களுக்கு அடிக்கிறதுக்கும் சித்திரவதை பண்ணுறதுக்கும் டார்ச்சர் பண்ணுறதுக்கும் நீங்கள் பண்ணுற அத்தனை அக்கிரமத்தை தாங்கிறதுக்கும் ஒரு பொம்மை கிடையாது. அவளுக்கு மனசு இருக்கு, அவளுக்கு உள்ள எல்லா உணர்வுகள் எல்லாமே அவளுக்கு இருக்கு. உங்களுக்கு கோபம் வருமா? அவளுக்கும் கோபம் வரும். நீங்க அழுதீங்கன்னா அவளும் அழுவா, நீங்க சிரிச்சீங்கன்னா அவளும் சிரிப்பா. அவர் ஒரு மரம் கிடையாது. எப்படி உங்க வீட்டுல உங்க அப்பா உங்க அம்மாவை இப்படி அடிச்சுதான் நீங்க பார்த்துட்டு வளர்ந்தீங்களா? அப்புறம் எங்க இருந்து இந்த பழக்கம் வந்தது? எங்க அம்மா எல்லாம் 4 குழந்தை இருக்கும்போது இறந்துட்டாங்க மேடம். சரி, அப்ப இப்படி அடிக்கிறது எங்கே கத்துக்கிட்டீங்க? மனைவி போட்டு அடிக்கிறதும் பேசுற பேச்சு மேடம் அந்த மாதிரி ஒரு பேச்சு தான் அந்த அளவு இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. மேம் நான் சொல்கிறதே கேளுங்க. இவன் வந்து எப்படி தெரியுமா, 10 நாள் ஒரு இடத்துல வேலைக்கு போவான், 11வது நாள் அந்த வேலையை விட்டு நின்றும். அதுதான் அவருக்கு அந்த எய்மு. அந்த குழந்தைய காப்பாற்றணும், அதுக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், நல்லா சாப்பாடு கொடுக்கணும், அதெல்லாம் கிடையாது. இந்த 1 வருஷம் நான் என் குழந்தைய விட்டு பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். நைட்டில் தூங்க மாட்டேன், 2 தூக்க மாத்திரை போட்டு தூங்குவேன். இப்பயும் அதே நிலைமை தான் எனக்கு. நைட்டில் தூக்கமே 12-2 மணி வரைக்கும் மூச்சிட்டு இருப்பேன். நீங்க எவ்வளவு சொல்றீங்க? நீங்க ஒரு வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த வீட்டில் தான் நீங்க இருக்கீங்க. அங்கே 2 குழந்தை, ஒரு 16 வயசு பொண்ணு, ஒரு 4 வயசு பையன். 2 குழந்தை, ரெண்டுமே பொண்ணுங்க. ஓகே, ஸோ பையன் இருக்குது, பிரச்சனை கிடையாது. உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு. நீங்க பேசி அந்த குழந்தை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம். முடியலையா? நீங்க ஒரு தாய், நீங்க என்ன பண்ணணும்? நான் வீட்டுக்கு வந்து வேலை செய்கிறேன், அந்த குழந்தை கூட நான் ஏதாவது ஒரு விமன் ஹாஸ்டலில் நான் போய் இருக்கிறேன். காலையில் குழந்தை ஸ்கூலுக்கு போட்டோம், கிரேஷ்க்கு போட்டோம், நீங்க போய் குழந்தை பிக்கப் பண்ணிட்டு இருங்களேன்.
நீங்க அந்த வீட்ல இருப்பீங்க, ஆனா குழந்தை கூட்டிட்டு போக மாட்டீங்க. அவர் குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுவாரு. 10 நாள் ஒரு வேலையில இருப்பாரு, 11வது நாள் அந்த வேலையில இருக்க மாட்டாரு. அப்படி கிடையாது. இப்போ ஒரு வீட்டில் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னா, அந்த வீட்டில் என்னுடைய குழந்தைய எடுத்துட்டு போய் வச்சு வளர்க்க முடியாது. ஏன்னா அந்த 2 குழந்தைங்க வந்து இது ஏங்கும். நம்ம அந்த குழந்தைங்கள பார்த்தா, அந்த குழந்தைங்கள பார்க்கும்போது இவ ஏங்கும். அதுக்கு தான் நான் இவ்வளோ ஹாஸ்டலில் சேர்த்துட்டு கூட அங்கே வேலை அது அது வந்து வேலை ஒர்க் அது. நான் அதை தான் பார்க்க முடியும் தவிர இவளை வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது. ஹாஸ்டலில் விட்டாவது கொஞ்சமாவது ஓரளவுக்கு நல்லா இருப்பா. அதனால தான் நான் ஹாஸ்டல் ஏன் கூட ஹாஸ்டல்ல விட்டு இருந்து வாரத்துக்கு ஒரு தடவை போய் பார்த்துட்டு வருவீங்களா? கண்டிப்பா ஆ? கண்டிப்பா எந்த ஹாஸ்டல்ல வாரத்துக்கு ஒரு தடவை விடுறாங்களம்மா? வாரத்துக்கு ஒரு தடவை மாசத்துக்கு ஒரு தடவை தான் விடுவாங்க. விடுவாங்க. தாய் உயிரோட இருக்கும்போது, அப்பா உயிரோட இருக்கும்போது மாசத்துக்கு ஒரு நாள் அம்மாவோட மூஞ்சி பாப்பா, மாசத்துக்கு ஒரு நாள் அப்பாவோட மூஞ்சி பாப்பா. அது வரவே தேவையில்ல, நானே பார்த்துக்கிறேன். அதான் அப்பா தேவையில்லை, அம்மா மட்டும் மாசத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போவாங்க. குழந்தை நல்லபடியா வளர்ந்துரும். குழந்தையோட மனசு எப்படி பாதிக்க, நீங்க 2 பேரும் எப்படி வளர்ந்தீங்கன்னு அதுக்காக குழந்தை எப்படி வளர்ந்தாலும் பரவாயில்லையா? அப்புறம் அப்படி இருந்துட்டு அதனால தான் மேம் ஹாஸ்டல்ல சேர்த்து 2 பேரும் கஷ்டப்பட்டிருக்கீங்க. யாரும் வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நாங்க வாழ்ந்துட்டோம், எல்லாமே சுகத்தை அனுபவிச்சுட்டுங்கிறது கிடையாது. நல்லாவே புரியுது. அட்லீஸ்ட் அந்த 2 குழந்தை, அந்த ஒரு குழந்தைக்காக, அந்த பெண் குழந்தை, அந்த குழந்தைக்காக 2 பேரும் யோசிச்சு இப்படி சண்டை போடாம இருக்கலாம்ல? மிஞ்சி போனால் 3 மாதம் நானே பட்டுட்டு தான் இவனை விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போனதே. நான் ரொம்ப பட்டுட்டேனால. ஒரு தாய் மனசை வச்சா முடியும். அது மட்டும் நான் உங்ககிட்ட சொல்வேன். நானும் 2 பெண் குழந்தைங்களுக்கு தாய். தாய் மனசை வச்சா முடியும். முருகன், நீங்க என்ன சொல்றீங்க கடைசியா? குழந்தை என் கூட இருந்தாலும் சந்தோஷம். சரி, குழந்தை உங்க கூட அனுப்புறேன் நான், வச்சுக்கோங்க. நீங்க எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க குழந்தை எங்க தங்க வைப்பீங்க. மாசம் குழந்தைக்கு நீங்க என்ன எப்படி செலவு பண்ண முடியும், எவ்வளவு செலவு பண்ண முடியும். படிக்கிறதுக்கு அவளுக்கு ஃபீஸ் கட்டணும், அது எப்படி கட்டுவீங்க? வேலை செஞ்சாதான் மேடம். ஏதாவது வேலை செஞ்சாதான். ஏதாவது வேலை இல்லை, இப்போ இருக்குது மூட்டை தூக்குறேன். சரிங்கம்மா, குழந்தை இங்கே வைப்பீங்கன்னு கேட்குறேன். வீடு இருக்கா? வீடெல்லாம் இல்லை மேடம். நீங்க வேலைக்கு போயிடுவீங்க, அந்த குழந்தைக்கு யார் பாப்பா? நான் அதை தான் இவங்ககிட்ட சொன்னேன். நான் போஸ்டலோட அவங்க அம்மாகிட்ட சொன்னேன். அவங்களும் சொன்னாங்க, நீங்கள் வச்சுக்கப்பா, நீயே சோறாக்கி தனியாக சாப்பிட்டுக்கோ, குழந்தை நீயே காலையில் போய் நீயே விட்டுக்கோ, ஸ்கூலில் விட்டுரு அப்படின்னாங்க. சரி, நான் அவங்ககிட்ட பக்கத்தில் இருக்கிறேன். நான் அப்புறம் சொல்லிட்டேன், நான் காலையில் திரும்ப காலையில் எழுப்பி விட்டுறேன், நீங்கள் போய் சாயந்தரம் கூட்டின்னு வந்துடுங்க, நான் வர வரைக்கும் போய் பார்த்துங்க. நான் வரதுக்கு 9, 10, 11 அப்புறம் நீங்க வர்றதுக்கு உங்க டைமிங் தெரியல. 10, 12 டைம் ஒரு லோடு கண்டினியூ 20 பார்ட்டி அந்த மாதிரி. முருகன் சொல்றதுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா கொஞ்சம் இது நடக்கிற விஷயமான யோசிச்சு பாருங்க. நீங்க வர்றதுக்குள்ள அந்த குழந்தை தூங்கிடும். என்ன பண்ணணும் சொல்லுங்க. நீங்க குழந்தை மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க. கோபம் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும்னா தெரியல, ஆனா கோபத்துல வார்த்தைகள் விடக்கூடாது. ஒருத்தர் கோபப்படுறாருன்னா இன்னொருத்தர் நிச்சயமாக கொஞ்சம் பேசாம போயிடுறது நல்லது. உண்மைக்கு மட்டும் 3 பக்கம் இருக்கு சொல்லுவாங்க. உன் பக்கம், என் பக்கம், உண்மை இருக்கிற பக்கம். யார் பக்கம் உண்மை இருக்கு நமக்கு தெரியல. நான் சொல்றது சரி, நீ சொல்றது தப்பு. இந்த ஆர்குமெண்ட் நெவர் எண்டிங்கா இருக்கும். ஆனா நம்ம மத்தியில இன்னைக்கு மீண்டும் ஒரு லீடிங் சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் திருநாக்கர் சார் வந்திருக்கிறாரு. சார், தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த குடும்பம் ஒரு நிதர்சனமான உதாரணம். இந்த பொண்ணுக்கும் ஆரம்ப காலத்தில் குழந்தையாக இருக்கும்போது நல்ல பாதுகாப்பான சூழ்நிலை இல்லை. அவரும் மதர் இல்லை. 2 பேருக்குமே குழந்தையாக இருக்கும்போது பாதுகாப்பான சூழல் இல்லை. இது ஒரு மனநல பாதிப்புக்கு ஒரு முக்கியமான காரணம், எஸ்பெஷலி பேரண்டல் ஆப்சன்ஸ். இவங்க 2 பேரை வச்சு பார்க்கும்போது இவங்க இந்த குழந்தையும் தெய்வம் மாதிரி சொல்கிறாங்க. குழந்தை பொய் சொல்லாது. குழந்தை அப்பா கூட இருக்கணும், அப்பாவை பார்க்கணுன்னு ஆசைப்படுது. அது கிளியர்லி ஷோஸ். இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணும்போது இந்த பையன் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கிறான்னு தெரியுது. நீங்கள் பேசும்போதே பார்த்தாலும் இவன் நடுங்குறான், வருத்தப்படுறான், வெக்கப்படுறான், அவமானப்படுறான். இந்த பொண்ணுக்கு என்ஜாய் பண்ணுது. இந்த எமோஷனல் ரியாக்ஷன் வாஸ் டோட்டலி இன்அப்ராப்ரியேட். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வேறு மாதிரி எமோஷன் தான் வரணுமே ஒழிய இந்த மாதிரி ஒரு எமோஷன் இருக்கக்கூடாது.
இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது, பிள்ளைக்காக இவங்க சேர்ந்துருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க 2 பேரும் இப்படி இருந்தாங்கன்னா அது பிள்ளையை அதிகமாக பாதிக்கும். அதாவது பெற்றோர்கள் வந்து ஒழுங்கான பெற்றோர்களாக தான் பிள்ளையை பார்க்கணும். பெற்றோர்கள் இருக்கிறதுனால பெற்றோர்கள் குழந்தைங்க நல்லா வந்துடாது. அது கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் இந்த அம்மா. Yeah. ஸோ இப்போ இவங்க அப்பா இருந்திருக்கிறாரு, அந்த அப்பாவை கூட இன்னொரு அம்மாவும் இருந்திருக்கிறாங்க. இருந்தாலும் டோட்டலி ஷி வாஸ் ஸ்பாயில்டு. இவனுக்கு அதே மாதிரி அம்மா இல்லை. அதனால் வந்து நீங்கள் வந்து குழந்தைக்காக நாங்கள் சேர்ந்துருக்கணும்னு நினைக்கிறத விட, குழந்தைக்காக நம்ம ஒழுங்காக இருக்கணும், குழந்தைக்காக நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். இந்த அம்மா வந்து அவங்க அம்மா கூட இல்லாமல் இந்த பையன் வந்து இவங்களுடைய அம்மா கூட இருக்கிறான். தட் கிளியர்லி ஷோஸ் எங்கேயோ ஒரு பட் தட் இஸ் வாட் ஷி இஸ் ரிசென்டிங் கம்ப்ளீட்லி. அதுதான் அவன் கேட்குறாளே கிளியரா. எங்கள் அம்மா வீட்டில் எனக்கு இடம் இல்லை, நீ இருக்கலாமான்னு கேட்குறாங்களே. அதே கேள்வியை எங்கள் அம்மாவுக்கு எனக்கு இடம் இல்லை, இவனுக்கு மட்டும் எப்படி இடம் கிடைச்சதுன்னு கேட்டால் பெற்றார். உலகத்தில் பிறக்கிற ஜீவராசிகளில் மனுஷன் மட்டும்தான் குழந்தைய வளர்க்கணும். அதாவது பிறந்த உடனே குழந்தை, இப்போ ஆடு மாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா அது தான் அன்னன்னைக்கு போய் அதுவே சாப்பிட்டுக்கும். பட் நாம் குழந்தைய மறந்தது 3 வயசு வரைக்குமாவது வளர்க்கணும். அதுக்காக தான் கல்யாணம்னே ஒன்று ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இல்லாட்டி கல்யாணமே இருக்காது. மனுஷனுக்கு மட்டும் ஏன் கல்யாணம்னா, குழந்தைய வளர்க்குறதுக்காகவும் வாரிசருடைய பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக தான் கல்யாணம்னு ஒன்று ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதனால தான் குழந்தை இல்லை, வாரிசு இல்லைன்னா கல்யாணத்தை என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த ஒரு பொறுப்புணர்வு வந்து எனக்காக, ஏன் கௌரவம், ஏன் சந்தோஷன்றதை விட குழந்தைக்காக கஷ்டப்படணும், குழந்தைக்காக கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் கஷ்டத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அதை அனுபவிக்கிறதுன்னு போது என்ஜாய், அதுதான் சஃபரிங். அந்த சஃபரிங் வந்துருச்சுன்னா எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறா, எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறான்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் தாம்பத்தியம். அப்படி இருந்து பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த பிள்ளையும் நல்லா வளரும், நீங்களும் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வித்யா, நீ முருகன் கூட வாழ்வியா வாழ மாட்டியா? அவ தெளிவா பார்த்தாலே பயம்தான் இருக்குது. பார்த்தாலே வாழணும்னு இன்ட்ரெஸ்ட் வரல. முருகன், நீங்க என்ன சொல்றீங்க? குழந்தை கூட இருந்தால் பொண்டாட்டி வேண்டாம், குழந்தை மட்டும் வேணும். அவங்களே சொல்கிறாங்களா மேடம்? அவங்களே சொல்கிறாங்க உறுதியாக. நானத்தை சொல்கிறது அவங்களே இப்போ உறுதியாக சொல்கிறாங்களா நான் வாழ மாட்டேன்னு. அப்புறம் குழந்தையும் அவங்களால கூட்டின்னு போக முடியாதுன்றாங்க. நான் குழந்தைய கூட்டிகிட்டு போகணும், ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்கிறணும். இது 2 பேரும் குழந்தைய கூட்டிட்டு போய் ஹாஸ்டல்ல தான் சேர்த்து வைக்கிறோம், நாங்க வச்சு காப்பாத்துறோம்னா இது வரைக்கும் ஒரு தாய் வாயிலையும் ஒரு தந்தை வாயிலையும் வரல. நான் கூட்டின்னு போகிறேன் குழந்தைய ஹாஸ்டலில் சேகர் நான் சொல்லவே இல்லையா? எங்கே வைப்பீங்கன்னு நான் கேட்டேன். நீங்கள் காது ரைட்டு, ஆனால் நீங்கள் காட்டுறது நான் சொன்னேன். நான் எப்படின்னா போடுவோம் சார். ஒரு தாய்க்கு எந்த சூழ்நிலையிலையும் தன் குழந்தை என்னால பாத்துக்க முடியாது, காப்பாற்ற முடியாது சொல்லக்கூடாது. காப்பாற்ற முடியாது, பாத்துக்க முடியாதுன்னு சொல்லுங்க. அதுதான் நீங்க சொல்றீங்க. என் கூட வச்சுக்க முடியாது சொல்றீங்க பாருங்க. உங்க கோபத்துல தனியா ரோட்ல ஒரு நாள் மழை பெஞ்சாலும் அங்க உட்கார்ந்தீங்க பாருங்க. உங்க கோபத்துல அந்த வைராக்கியம், அந்த கோபம் குழந்தைய வளர்க்குறதுல காமிங்க. குழந்தை நான் வச்சு காப்பாத்துறேன்னு நான் சொல்லுங்க, அந்த தைரியம் வரட்டும் உங்களுக்கு. முதல்ல ஏன் 2 பேரும் இதை முயற்சி பண்ணி பார்க்குறோன்னு ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? வேலைக்கே ஆகாது. ஒன்னால ஆகாதுமா, அதுக்குன்ற என்னால முடியும், என்னால முடியாது. அப்புறம் நான் ஒருத்தர் பண்ணா போருமே. இப்போதைக்கு என்னால முடியாது. ஏன்னா எனக்கு வந்து நான் செட்டில் ஆகணும். முதல்ல நான் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தைய என் கூட வச்சிருக்க முடியும். குழந்தை என்ன பண்ணலாம்? அம்மா கிட்ட இருக்கட்டும், அம்மா வச்சிருக்க சொல்லுங்க. என்னால் முடிஞ்சது நான் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு நான் செய்வேன். என்னால் முடிஞ்சது மாதமானா ஒரு 1000 ரூபாய் அந்த மாதிரி என்னால் காசு தர முடியும். அந்த குழந்தைக்கு தேவையானது என்னால் செய்ய முடியும். கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை வரும்போது மிகப்பெரிய பிரச்சனை அவங்களுக்கு இடையில வரல, குழந்தை தான் பாதிக்கப்படுறாங்க. எனக்கு என் வாழ்க்கை முக்கியம், எனக்கு என் வாழ்க்கை முக்கியம் சொல்லிட்டு போயிடுவாங்க. வைராகியத்தில் குழந்தை என்னால் பார்த்துக்க முடியும், குழந்தை நான் பார்த்துக்கிறேன், என்னால் காசு தர முடியும். அந்த குழந்தைக்கு பணம் என்னென்ன தெரியாது. அந்த குழந்தைக்கு தெரியுது தாயோட அன்பு, தந்தையோட அரவணைப்பு. அப்பா அம்மா கூட இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறோம். ஆனால் இவங்க 2 பேரும் அது மட்டும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. வீண் தெனாட்டு, வீண் அந்த ஈகோ கிளாஷஸ் எல்லாமே இருக்குது. தப்பு 2 பேர் மேலேயும் இருக்குது. ஆனால் சொல்கிற ஒரே விஷயம், அந்த குழந்தைக்காக ஒரு முறை, உங்கள் 2 பேருக்காக இல்லை, அந்த குழந்தைக்காக யோசிச்சு பாருங்கள். வயதானாக பாட்டி அவங்களால வச்சு காப்பாற்ற முடியுமா? அதுவும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ நாளைக்கு அவங்க வச்சு காப்பாற்றுவாங்க? நம்ம வாழ்க்கை
எப்படி வேணாலும் போட்டோம், ஆனால் குழந்தை நல்லா இருக்கணும்னு யோசிக்கிற சிந்திக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் தந்தை இவங்க கொஞ்சம் மாறுபட்டவங்க. என்ன பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். என்னோட நினைப்பு எல்லாமே அந்த குழந்தை மேலே தான் இருக்குது. அந்த குழந்தைக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும், இவங்க 2 பேரும் திருந்தி வாழணும், அவ்வளவுதான். மீண்டும் சந்திப்போம். நிஜங்கள், இது தீர்வுகளுக்கான களம். தேங்க்யூ டாக்டர். நிஜத்தை சுற்றி கோடி பொய்கள் இருந்தாலும் நிஜம் வெளியே வரும். ஒரு நாள் நிஜம் வெளியே வரும். ஒரு தவறை சுற்றி